இந்த பேப்பர்ல சைன் போடு. சைனா? எதுக்கு ஐஷுமா? ஒண்ணும் இல்லடா, டிவோர்ஸ் நோட்டீஸ் தான். நீ தைரியமா சைன் போடு. டிவோர்ஸா? என்னடி உளறிக்கிட்டு இருக்க? ஆமாடா, நமக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ என்னை விட்டு போறதுக்கோ இல்ல நான் உன்னை விட்டு போறதுக்கோ தடையா இருக்க கூடாதுல, அதான். ஐஷு என்ன சைன் போட சொன்னா போடு, சும்மா கேள்வி கேட்டா நான் இப்படிதான் பதில் பேசுவேன். அப்பாடா, அப்ப இது டிவோர்ஸ் நோட்டீஸ் இல்லல? மண்ணாங்கட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சைன் போடு. ஆனா ஐஷு, சைன் போடுற பக்கத்தை மட்டும் வச்சுட்டு மத்ததெல்லாம் மறைச்சிருக்க. இப்ப கேள்வி கேட்காம படிச்சு பார்க்காம சைன் போட போறியே இல்லையா? நான் ஒன்னும் உங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட மாட்டேன். சைன் போடு அனீஷ். சரி தாயே, முட்டைக்கண்ணை வச்சுட்டு முறைக்காத, போடுறேன். இந்தா பொடி, சைன் போட்டாச்சு. தேங்க் யூ. சரி, இதை கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு வந்துடுறேன். ஐஷு, என்னன்னு சொல்லாமே போற? ஏய், சர்ப்ரைஸ்னா பின்ன என்ன? சொல்லாம செய்யறதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ். தெரிஞ்சிட்டா அதுல என்ன சஸ்பென்ஸ் இருக்கு? ஐஷு, எனக்கு சஸ்பென்ஸ்லாம் வேணாம். ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. ஆமா, கையெல்லாம் பிடிச்சு இழுக்கிற, ஏன் எதுவும் எதிர்பார்க்கறியா? ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஐஷு, நம்ம தோட்டத்துல இருக்கோம். அதனால என்ன? நீ தானே கையை பிடிச்சிருக்க, அப்போ சாருக்கு ஏதோ வேணும் தானே அர்த்தம். இஷு, வர வர நீ ரொம்ப பேட் கேர்லா மாறிட்டே வரடி. பேச்சும் நீ நடந்துக்கிறதும் கொஞ்சம் கூட சரியில்லை. ஏய், என்னடி பண்ற? தள்ளி போ. டேய், அது ஏன் டைலாக்? என்னடா கையெல்லாம் அப்படி நடுங்குது? ஐஷு, தள்ளி போடி. நான் தள்ளி போறேன், நீ என்ன தள்ளிட்டு போ. ஐஷு, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சனாலதான் பேசுறேன். புருஷன்கிட்ட இத கூட பேசலைன்னா எப்படி? வர வர ரொம்ப தாண்டி பண்ற. நான் என்னடா பண்ணேன்? சும்மா போனவள கையை பிடிச்சு இழுத்தது நீ. இப்போ போன விரட்டினா என்ன அர்த்தம்? போன அர்த்தம். பயப்படாத, உன்னொன்னு அப்படி கடிச்சு முழுங்கிட மாட்டேன். அடி, எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு 10 நிமிஷம் ஆகுது. என்ன தாண்டி பேசணும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா 2 பேரும் ஒன்றும் ஆயிட மாட்டீங்க. ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐஷுமா, என்னாச்சு இவளுக்கு? தெரியலடா, நானும் உன் கூட தானே வந்து இருக்கேன். உன்னை கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ வர? ஏன் உன்ன மாதிரி நான் என்ன வெட்டி ஆஃபீஸரா? எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. ஏய், யாரை பார்த்து வெட்டி ஆஃபீஸர்னு சொன்னேன்? நாங்கள் வெக்கேஷன் வந்திருக்கோம், அதனால ஃப்ரீயாக இருக்கோம். சரி மியாவ், என்ன விஷயம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. இரு, இன்னொரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு, அது வரைக்கும் அமைதியாக போய் உட்காரு. ஓஃபி, உனக்கு என்னாச்சு? ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அமைதியாவே நிக்கிற. ஏய், எதுக்கு இப்படி பறக்கிற? கொஞ்சம் பொறுமையா இரு, உன்னொரு ஆள் வரணும்னு சொல்லிட்டு இருக்கல்ல. சிஸ்டர், உங்க ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? தெரியல ப்ரோ, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு நின்னுக்கிட்டே இருக்கா. மியாவ், என்ன விஷயம்? எப்பா, 3 பேருக்கும் என்ன அவசரம்? அனீஷ், ஐஷு 2 பேரும் போய் என்னதான் பண்ண போறீங்க? அப்படியே ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடும், பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. அதை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுங்க. சோஃபியக்கா, அம்மா, இங்க இருந்து வரதுக்கு உனக்கு இவ்வளோ லேட்டா? உன்னை எப்பவே கூப்பிட்டு விட்டேன். வரலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் பசிச்சுச்சா, அதான் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு வரேன். சரி, நீயும் வந்து உட்காரு. நீ பூனை, என் மேல உனக்கு இவ்வளோ பாசமா? என்னையும் காவியாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வர சொன்னியா? சோஃபி, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மூஞ்ச பாரு, ரொம்ப ஆசைதான். நான் ஒன்றும் அதுக்கு அவளை வர சொல்லலை, இது வேற விஷயம். காவியா, வந்து உட்காரு. காவியா, இங்கே வந்து உட்காரு. பாரு, அவளை உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றும் நான் கூப்பிடல, இது வேற விஷயம். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஒருவேளை நம்ம கிட்டலாம் கொஸ்டின் கேட்டு பெஸ்ட் ஜோடி யாருன்னு செலக்ட் பண்ண போறாளோ? அதெல்லாம் இல்லை, உனக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு அவளுக்கு ஒரு டவுட்டு. இன்னைக்கு அதை கிளியர் பண்ண போறான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவன் எங்கேயோ இருந்து வந்திருக்கான், அவனுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் இருக்க போகுது? அப்படிலாம் இல்லை அனீஷ், எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஆனால் இவ்வளோ மாதிரி கிறுக்கு வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்.
இவன் இன்னைக்கு என்னதான் பண்றான்னு பாப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ஃபாரின்ல இருந்து வந்த அர்ஜுனுக்கும் நம்ம அனீஷ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு என் மூளைக்குள்ள ஒரு பச்சி சொல்லுது. அடி பச்சி மட்டும்தான் சொல்லுதா இல்ல வடை போண்டா அதுவும் சேர்ந்து சொல்லுதா? குறுக்க பேசாத. நீங்க சிஐடி நீங்க கண்டுபிடிங்க. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அது அர்ஜுனுக்கு தான். அர்ஜுன், உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? அர்ஜுன் அர்ஜுன் இந்நேரம் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு 2 பேரும் டுயட் பாடிட்டு இருப்பாங்க சோஃபி. காதல் ஜோடிக்கிறதால தாங்க முடியலையே. டேய் சொல்லு சோஃபி. என்ன உங்களை நான் டுயட் பாடவா கூப்பிட்டேன்? ஒழுங்கா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சரி சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன? ஜூலை 17. என்ன சோஃபி, உன் டவுட்டு கிளியர் ஆயிருச்சா? என் பர்த்டே ஜூலை 17 இல்லைன்னு உனக்கும் தெரியும். ஆமாம், ஏப்ரல் 24. உனக்கு ஆல்ரெடி பர்த்டே முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? இல்லை இல்லை இல்லை, இன்னும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இன்னுமா? வேற என்ன? ப்ளீஸ், மாமாக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி யாரும் கிடையாது. அர்ஜுன், உங்க அப்பாக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படி யாராவது? சிஸ்டர், எங்க ஃபேமிலியில அம்மா அப்பா தங்கச்சி நான் மட்டும்தான். ரிலேஷன்லாம் எங்களுக்கு யாரும் இல்லை. அப்படி யாரும் எங்களை இது வரைக்கும் பார்க்கவும் வந்ததில்லை. ஒருவேளை யாராவது இருந்திருந்தா கூட ஏதாவது ஃபேமிலி ஃபோட்டோ ஏதாவது இருந்திருக்கும்ல. இது வரைக்கும் அப்படி எதுவும் நான் பார்த்ததில்ல. அப்போ வேற என்னவா இருக்கும்? அக்கா, இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க? வெயிட் பண்ணு காவியா, சொல்கிறேன். ஒருவேளை இப்படி இருக்குமோ, மாமாக்கு யார் கூடயாவது அஃபேர் இருந்து. ஓய் மியா, உன் குறுக்கு புத்தியை வச்சு மண்டக்குள்ள தப்பா எதையும் கணக்கு போடாத. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன் அப்பா வேற, அனீஷ் அப்பா வேற. மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டனும். இல்லை சோஃபி, உன் மானங்கிட்ட மைண்ட் வாய்ஸ் வெளியே வரைக்கும் கேட்குது. சோஃபி, தேவையில்லாமல் இவனுங்களை கூப்பிட்டு வச்சு நம்மளே மொக்க வாங்கிட்டு இருக்கோம். எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். அனீஷ், நீ என்னை பார்த்து சோஃபின்னு கூப்பிடுற? வேதாள மரம் ஏறிடுச்சுல, இனி பேச்செல்லாம் கொஞ்சம் தினசாதான் வரும். வேற எப்படி கூப்பிடணும் மேடம்? நான் உனக்கு யாரு? யாரு? சோஃபி ஃப்ரெண்டு. இப்போ நான் உனக்கு யாரு? இப்போவும் நீ எனக்கு ஃப்ரெண்டு தான். உன் அண்ணனோட ஒய்ஃபு. அப்போ நீ என்னை எப்படி கூப்பிடணும்? அண்ணின்னு கூப்பிடணும். நீ என்னடானா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன மரியாதை பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா இனிமே என்ன அண்ணின்னு கூப்பிடு. அண்ணினெல்லாம் கூப்பிட முடியாது. வேணும்னா பண்ணின்னு கூப்பிட்டுக்கவா? என்னாச்சு? எழுந்து நின்னுட்டா? அப்பதானே நைஸா பேசிட்டு நழுவ முடியும். அதுக்கு தான். அண்ணிங்கிறவங்க அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்து நீ மரியாதைலாம் பேசுற? ஐஷு, அவ எப்படியும் அந்த பக்கம் திரும்பி தான் பேசிக்கிட்டு இருக்கா. வா, நம்ம எஸ்கேப் ஆயிரும். ஆவண்டா, ஏதோ பேசணுமே பேசிக்கிட்டு இருக்கா, கேட்டுட்டு போவோமே. அட நீ வேற, சூர்யா இல்லாம அவளுக்கு போர் அடிக்குது. அதைத்தான் நம்மளை கூப்பிட்டு மொக்க போட்டுக்கிட்டு இருக்கா. வா கிளம்புவோம். என்ன அனீஷ், நான் சொல்றது புரியுதா? அண்ணிங்கிறவங்க உன்னொரு தாய்க்கு சமம். நீ என்ன இனிமே அண்ணின்னு தான் கூப்பிடணும். சிஸ்டர், அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. எப்போ போனா? நீங்க அண்ணிங்கிறவங்க அம்மாவுக்கு சமம்னு டைலாக் விட்டுட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே கிளம்பிட்டான். சோஃபியக்கா, உனக்கு என்ன? இல்லை, பேசி முடிச்சிட்டிங்கன்னா நானும் கிளம்புவேன். நைட் ஆச்சு, தூக்கம் வேற பயங்கரமாக வருது. இது உங்ககிட்ட இன்னும் 2 கேள்வி கேட்கணும். கேளுங்கக்கா. லவ் பண்ணும்போது இவன் கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பான். அதில் இவனை பற்றி ஏதாவது முக்கியமான தடையும் கிடைக்குதான்னு நான் பார்க்க போகிறேன். அதனால் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, உங்ககிட்ட என்ன ஆசை வார்த்தையெல்லாம் கூறி என்னென்ன உருட்டுலாம் உருட்டி ஏமாத்தினான்? பார், உண்மையாகவே சிஐடியாக மாறிய சோஃபியை பார். எப்பவுமே என் கூட இருப்பேன், என்னை நல்லா பார்த்துப்பேன், நம்ம காதல் தான் உண்மையானது, நான் எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன், இப்படிலாம் பேசியிருக்காரு. வேற ஏதாவது? வேற எதுவும் எனக்கு ஞாபகத்தில் இல்லையே. சுத்தம். இதெல்லாம் யூஸ்வலாக எல்லா பசங்களும் உருட்டு தான். அதை வச்சு தான் இந்த ஃபோட்டோ ஒட்டி உன்னை ஏமாத்திருக்கான். உங்க ஹஸ்பண்டும் இப்படிதான் உருட்டி உங்களை மேரேஜ் பண்ணாரா? ஏன் சூர்யா சொக்க தங்கம். சரி சிஸ்டர், கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கிளம்புறீங்களா? காவியாவை ரொம்ப நேரமா நின்று மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேக்கா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை காவியா, பூனைக்கு இன்னைக்கு யார்கிட்டயாவது மொக்க வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கு. அதான் நின்று வாங்கிக்கிட்டு இருக்கு. என்னைய அசிங்கப்படுத்துற? 2 பேரும் பிரிஞ்சுதான் போறீங்க பாரு. எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன்.
அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினே. கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு. சின்ன சின்ன கீழ் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள் ரசிகை